ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். இன்றைக்கி நம்ம அண்ணம் சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, கேடியான ரம்யா நல்லவங்க மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆசை ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்ணமோட எபிசோடில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரண்டை வந்து ஒருத்தவங்க மூலமாக ஆஃப் பண்ண வச்சுருப்பாங்க. அப்போது தான் வீட்டில் தான் கரண்ட் போயிருக்கு, மித்த எந்த வீட்லேயும் கரண்ட் போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த குடும்பமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்ச உடனே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்னு கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, அந்த கரண்டை கட் பண்ணிட்டு போன அந்த வில்லன் வந்து ஓடி போகிறாங்க. ஓடி போனோடனே இதை பார்த்து நம்ம சரவணன், கார்த்தி, சண்முகம் எல்லாரும் வில்லனை துரத்தி பிடிக்கிறாங்க. உடனே நம்ம ரம்யாவுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இப்போ இந்த வில்லனை பிடிச்சா இந்த வில்லன் வந்து நம்ம தான் இவனை கரண்டை கட் பண்ண சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் உண்மையை சொல்லிடுவானே. உண்மையை சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்மளோட சதி வந்து வெளியே வந்துடுமே, அப்புறம் இந்த வீட்டில் நம்மளால வாழவே முடியாது, என்ன சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே ரம்யாவுக்கு வந்த ஒரே ஐடியா என்ன அப்படின்னா, மயக்கப்பட்டு உளுந்துருவோம். பேசாட்டி மயக்கப்பட்டு உளுந்துட்டோம்னா இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நமக்குன்னு இருக்க ஒரு இழிச்சவாய் அத்தை, அந்த அத்தைக்காரி கண்டிப்பாக நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, அதனால நம்ம வந்து மயக்கப்பட்டு உளுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பிளானை பண்ணி ரம்யா வந்து மயக்கப்பட்டு உளுந்துடுறாங்க. மயக்கப்பட்டு உளுந்ததுக்கப்புறமா ஆனால் ரம்யாவோட ஆக்டிங்கை நம்ம கண்டிப்பாக அண்ணன், கார்த்தி, சண்முகம்னு இவங்க யாருமே வந்து தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் கார்த்தியோட அம்மா, மணியோட புருஷன் எல்லாருமே வந்து ரம்யா வந்து தூக்கி வச்சு ஆடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் கண்டிப்பாக ரம்யாவோட ஆக்டிங்கை பெருசாக நம்பணும். ஆனால் நம்ம அண்ணமோ கார்த்தியோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ரம்யாவோட ஆக்டிங்கை வந்து கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. இந்த ஒரு பட்சத்தில் ரம்யா வந்து வேஷம் போட்டு வேணுட்டே வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறமா உடனே வந்து ரம்யாவோட அத்தை, அதான் நம்ம கார்த்தியோட அம்மா வந்து ஐயோ தங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை தூக்காத குறையா வந்து விழுந்து அழுகுறாங்க. அழுதுட்டு தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சண்முகம், கார்த்தி, அண்ணன் 3 பேருமே வந்து ரம்யாவோட ஆக்டிங்கை பற்றி நமக்கு தெரியாதா, இவ போடுற பெரிய சீன்லாம் நமக்கு தெரியாதா, இவ தான் வந்து இவளை பிடிச்சி நம்பிட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்ல, நம்ம அண்ணன் வந்து கார்த்திகிட்ட நல்லா ஆக்சன் போடுறாங்க, நல்லா ஆக்சன் போடுறா சின்னத்தா, எப்படி வந்து ஃபஸ்ட் நைட்டை வந்து தடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி கரண்டை நல்லா ஆஃப் பண்ண விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எதுவும் கேட்டால் மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கப்படுற மாதிரி சீன் போடுறா. சீன் போடுறது நம்மளுக்கு தான் தெரியும், உங்கள் அம்மாவுக்கு எங்கே புரிய போகுது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறதான் கரெக்டுன்னு உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா கரெக்டுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியலில் உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்களோட ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோவான கார்த்தியை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கார்த்தி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அண்ணத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அண்ணன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போது ரம்யா வந்து மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறமா உடனே ரம்யாவோட அத்தை சும்மா இருப்பாங்களா, ரம்யாவை சும்மாவே தங்கம், செல்லம், புச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ரம்யாவோட அத்தையான அத்தை ரம்யாவை உடனே வந்து மயக்கப்பட்டு விழுந்தோடனே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு மூஞ்சியில் ரம்யா எந்திரி, ரம்யா தங்கம் எந்திரி தங்கம் அப்படின்னு சொல்ல ரம்யா எந்திரிச்சா மாட்டிக்கிடுவோங்கிற பயத்தில் ரம்யா எந்திரிக்காமலே கீழே படுத்து கிடக்க ஒரே ஜோராக தான் போச்சு பார்த்துக்கோங்க. அதோட நம்ம ரம்யாவோட அத்தை வந்து ரம்யாவை தூக்குங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு வேறு அடிச்சிட்டாங்க. அவங்க ஏதோ வந்து பெரிய என்னமோ ரம்யா வந்து வேணுட்டே வந்து நேச்சுரலாகவே மயக்கப்பட்டு விழுந்த மாதிரியும், ரம்யாவுக்கு உண்மையிலேயே நேச்சுரலாகவே ரொம்ப அடிப்பட்ட மாதிரியும், ரம்யா உண்மையிலேயே உயிருக்கு போராடுற மாதிரியும்ல இருக்குது அப்படின்னு சொன்ன கதையா. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ரம்யாவோட அத்தை வந்து ரம்யாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்ணி ஓவராக சீனை போட்டு ரம்யா வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனோடனே சண்முகம், அண்ணன், கார்த்தி, ரம்யாவோட ஆக்டிங் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கண்டுக்காமல் அவரார் ரூம்க்குலாம் அவரார் போயிட்டாங்க. மணி, அதுக்கப்புறம் கார்த்தியோட அம்மா, சரவணன் உடனே தான் பொண்டாட்டி கொண்டுனா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ 10 வருஷம் வாழ்ந்து கிழிச்ச மாதிரி தான் ரம்யாவுக்கு ஒன்று ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலனாலும் பரவாயில்லைங்க, என் பொண்டாட்டி உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனதுக்கப்புறமா ரம்யா கிட்ட வந்து
ரம்யா கிட்ட வந்து நம்ம சரவணனோட அம்மா வந்து கேட்குறாங்க. ரம்யா வந்து ஒரு வழியாக வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சீனை போட்டு கண்ணை முழிச்சிட்டாங்க. கண்ணை முழிச்சதுக்கப்புறமா சரவணனோட அம்மா வந்து ரம்யா கிட்ட, ரம்யா தங்கம் என்ன ஆச்சுடா தங்கம், என்னடா திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொன்னோடனே ரம்யா உடனே இல்லை ஆண்டி, அங்கே வந்து கரண்ட் போயிடுச்சா, நான் ஏசிலே வாழ்ந்துட்டேன், நான் சின்ன வயசுலேருந்து ஏசிலே தான் வாழ்ந்தேன் அப்படின்னு இருக்கும்போது அங்கே கரண்ட் போனேன், எனக்கு ரொம்ப புழுக்கமாயிருச்சு, எனக்கு ரொம்ப படப்படப்பாக ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லோ ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் அப்படியே கூடி ஒரு மாதிரி படப்படப்பாக ஆயிடுச்சு ஆண்டி, அதனால தான், மித்தபடி பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் என்னை நினச்சி பயப்படாதீங்க ஆண்டி, சரவணன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பவ்யமாக அப்படியே நல்லவ மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து சரவணனோட அம்மா வந்து, சரவணனாமா இந்தா இருக்கான் அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு என்ன நினப்புனா, சே நம்ம ரம்யா சரவணனை எவ்வளோ காதலிக்கிறா பார்த்தியா, என் கண்ணை முடிச்சோடனே நம்ம சரவணனை கேட்குறாளே, இதுங்க ரெண்டும் சின்ன சிறுசுங்க நல்லா இருக்குங்கன்னு பார்த்தா இது ஏதோ ஒரு சதி நடந்து இப்போ கரண்ட் போய் இதுங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற கதையா. சரவணனோட அம்மா வந்து இந்த மாதிரி சொல்ல, நம்ம ரம்யா வந்து சரவணன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சரவணனும் அட ரம்யா வந்து நம்மளை தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரம்யாவுக்கு நம்ம மேலே காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஓடி வராங்க ரம்யாவை பார்க்குறதுக்காக. ஓடி வந்ததுக்கப்புறமா ரம்யாவையும் சரவணன் வந்து பார்க்குறாங்க. உடனே ரம்யாவும் சரவணனை பார்த்துட்டு, என்னை எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட் நைட் வந்து நடக்கலைனாலும் பரவாயில்ல, அது வந்து என்றைக்கு வேணால் நடந்துக்கலாம், நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சரவணனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு நடிப்பு போடுறாங்க. இந்த பக்கத்தில் அந்த கரண்டை கட் பண்ணி விட்டு போனால ரம்யாவோட ஆள் அவனை வந்து பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்களா, அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ரம்யா மயக்கப்பட்டு விழுவோமே அவன் வந்து மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு ஓடி போயிட்டான். அவனுக்கு நம்ம மயக்கோன்னு யோசிச்சோன்னா சத்தியமாக சொல்கிறேன் அது மயக்கமே கிடையாது, அது ஒரு பெரிய நடிப்பாக இருந்திருக்கு. ரம்யாவே இவ்வளோ ஆக்டிங் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க வச்ச ஆள் எவ்வளோ ஆக்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து கண்ணை முழிச்சா இவங்க உண்மையை கேட்பாங்க, நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பையலும் வந்து கண்ணை முழிக்காமல் தூங்குற மாதிரி ஒரே சீனை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்திருக்கு. ரம்யாவை தூக்கிட்டு போனோடனே அந்த கள்ளப்பையன் வந்து கண்ணை முழிச்சு உடனே வந்து அவங்களும் ஓடி போயிட்டாங்க. இப்போது இந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க, ரம்யா தான் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அவங்களும் வந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ அவங்கள பிடிச்சா வச்சு ரம்யா தான் கரண்டை வச்சு ஆஃப் பண்ணியிருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து தடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து அவங்களும் வந்து மிஸ்ஸிங்கு, ரம்யா வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. ரம்யாவை பார்க்க அண்ணன், சண்முகம், கார்த்தி இவங்க யாருமே வரவும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ரம்யா வந்து தான் அத்தை மண்டையில் எப்போ பார்த்தாலும் மிளகா அரைக்கிற மாதிரி அதே மிளகாயை தான் அத்தை மண்டையில் அரைச்சிக்கிட்டே இருந்துட்டாங்க. இதுதான் இந்த கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த சீரியல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.